இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகள் 11வது 12வது அந்த 12வது குழந்தைகள் அந்த 12வது முடித்து கல்லூரியினுடைய முதல் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிற அந்த குழந்தைகளுடைய மனநிலை, மனப்பாங்கு, அவங்களுடைய உடல் உள்ள உளவியல் சார்ந்த அந்த வளர்ச்சி, அந்த சிக்கல்கள், இது பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அழகாக இருந்தது முதல் வாரமே. அந்த முதல் வாரத்தில் நம்ம என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த இடத்துல என்னுடைய பெற்றோர்களுடைய ரோல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளை திட்டாமல் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நம்மளை இன்னும் அவங்க கைக்குள்ளேயே வச்சுருக்க மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கொண்டு வரும் சார். பறவைக்கு தாய் இற ஊட்டி ஒரு தடவை தான் பறக்க சொல்லி கொடுக்கும். 50 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறோம்னா நம்ம ஒரு 20 மார்க் எடுத்தோம்னா அடுத்த ஒரு 4 ஃபோன் கால் வரும். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கேர் பண்ணி நீ சாப்பிட்டியாப்பா என்னப்பா பண்ணுறேன்னு கேட்காம வேறு யார் கேட்க போகிறாங்க சார். அதுக்கு மேலே இருக்கிறவங்களோட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. எஸ், ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றதை நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே நம்ம இன்னும் அதிகமாக பேச போகிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. இது பேரண்ட்ஸோட மைண்டு சேஞ்ச் ஆகிறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இதாகுது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு 10th வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஆனால் நீ பெரிய பொண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் இருக்கும், ஆனால் கரெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்லி இருக்கும். ஆனால் ஒரு 11th வந்துருச்சுன்னா ஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் அதே இதில் மெயின்டைன் பண்ணால் ஒரு ஃப்ரெண்ட்லி இருக்கும். அவங்க நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட அதுக்கு அப்படி சொன்னோன்னே நம்ம ஏஜ் ஆயிடுச்சு, இனி கொஞ்சம் நம்ம தான் இது பண்ணணுன்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுது பேரண்ட்ஸ்கிட்டேருந்து. அதனால் நம்மளை இது பண்ணுறதுனால இருக்குது. அதனால் பேரண்ட்ஸோட மைண்டு சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் ஒரே ஈக்குவலாக போனால் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டும் அதே ஈக்குவலாக ஃப்ரெண்ட்லியாகவே. நீங்கள் தள்ளி போய் வச்சதுனால தான் நாங்களும் அந்த தள்ளி இருக்கிறோம். அப்போ எங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் வராதிங்க, நையின்னு ஃபோனை பண்ணாதீங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நாங்கள் எடுக்கிற மார்க்கை நாங்கள் எடுப்போம். இப்போ நீங்கள் பக்கமாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டிருப்போம் அப்படின்றத ஐ திங்க் ஸோ, இல்லையா? ஓகே, நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வேண்டாம். நீங்கள் எங்களை எப்படி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் இருந்தீங்களோ, அது 11th 12th இருந்தீங்க அதே மாதிரியே எங்களை வச்சுட்டு இருங்க அப்படின்றாங்க. ஓகே, எதற்காகண்ணே? எனிதிங்? ஓகே, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இவங்களுடைய எதிர்பார்ப்புகளில் என்ன இது பண்ணுறீங்க? ஷார்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் 11th 12th அப்புறம் நாங்கள் சேஞ்ச் ஆகிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் சேஞ்ச் ஆகலை, அவங்களோட மைண்ட் 11th 12th அப்புறம் அவங்களோட மெச்சூரிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இத்தனை நாள் குழந்தைகளாக இருந்தீங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறத நாங்கள் சேஞ்ச் ஆனதாக எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கோம். இப்போ இவங்க எவ்வளோ வயசானாலும் அவங்க எங்கள் குழந்தைங்க தான், எங்கள் பாசம் அப்படியே தான் இருக்குது, எங்கள் கேரும் அப்படியே தான் இருக்குது. அது ஏன் அப்படி தள்ளி போகுதுன்னா அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறத அவங்களுக்கு பிடிக்கல. அதை நீங்கள் பொறுப்பாக இருக்கணும்னு நாங்கள் எடுத்து சொல்கிறது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நாங்கள் இப்படியே தான் இருப்போம், நீங்கள் இந்த இதுலேயே எங்களை மெயின்டைன் பண்ணணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், அவங்க அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெச்சூர்டாக இருக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், அவங்க ஃப்யூச்சருக்கு அது பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை இப்போ இருந்தே அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் அது அந்த டைமில் சொல்கிறோம். ஆனால் எங்கள் கேர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. சார், இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமே எதுக்கு அப்படின்னா அந்த வளர்ச்சி மாற்றத்துக்காக தான். அது ஏன் வருது, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு தான் சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு கருத்து வைக்கிறோம் அப்படின்னா அது சிறுபான்மையாக இருக்காது, பெரும்பான்மையான ஒரு அட்டாக் நம்மளுக்கு வந்திருக்கும், அதை எதிர்த்து தான் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறக்காக தான் வைக்கிறோம். அப்போது ஒரு காலேஜ் போகிற ஒரு குழந்தை, ஒரு அந்த பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளாகட்டும், அவங்க போகும்போது அவங்க மனநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு என்ன அப்படின்னா அவங்க ஏதோ வேறு ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி தான் எல்லோரும் பேசும்போது அதுதான் இருந்துச்சு. ஜாலி, என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அவங்க அந்த என்ஜாய் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறதே இல்லை. ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஸ்டார்டிங்கில் அந்த கோல்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எடுத்துருக்கிறது அதிகப்படியான இருக்கிற குழந்தைகளை படி தான். அப்போ ஸ்டார்டிங் கோல்ங்கிறது அவங்களுக்கு எடுத்தோன்னு அது இருக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு எக்ஸப்ஷன் இருக்கலாம். அந்த
எதிர்கால தேடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தேடல் வந்து எல்லாருக்கும் இருக்குமானா அது கொஞ்சம் கம்மி தான். பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. அவங்களோட ஒரே எண்ணம் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். காலேஜ்னால் ஜாலி. அவங்களுக்கு காண்பிக்கப்பட்டது எல்லாமே அப்படி இருந்ததுனால. இதை ஒரு கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போலி காதல் மயக்கத்தில் மது போதை தந்த ஒழுக்கத்தில் நீலிக்கண்ணீர் உறவுகளில் பலர் நிகழ்காலங்கள் இழப்பதுவோ, ஆடல் பாடல் கேளிக்கையே இங்கு ஆயிரம் ஆயிரம் இளைஞர் நிலை, தேடல் என்பது சிறிதும் இல்லை, அட சிங்கத்தின் மீசையில் சிலந்தி விளை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இளைஞர்கள் இளம் பெண்கள் அப்படின்னாவே ஜாலி, என்ஜாய்மெண்ட், அது ஒன்று தான். அதையும் தாண்டி தேடல் அப்படிங்கிறது வரும். அதுக்கு பக்குவமாக வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கணும். இது ஈக்குவல் பேலன்ஸ் தான், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மேடம் சொன்ன மாதிரி இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எதனால் பயப்படுறோம், நம்ம பட்ட கஷ்டங்களை அவங்க படக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. இப்போ இருக்கிற சமூகத்தில் எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது. அதில் அந்த குழந்தைங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து எப்படி தன்னை விடுபடுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லைங்க சார். உண்மையை சொல்லப்போனால் அந்த அவேர்னஸ் அவங்க வந்து அது கட்டுப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த கழுகு இருக்குது இல்லைங்களா, அந்த குழந்தை தன்னோட குட்டியை வந்து கீழே தள்ளிவிடும். அது கீழே விழுந்து பறக்கணுங்கிறதுனால தான் தள்ளிவிடுது. ஆனால் ஒரு சர்டன் இதில் அந்த மலை முகடில் போய் இது முட்டும் அப்படிங்கும்போது அந்த கழுகு வேகமாக வந்து அதோட சிறகை விரித்து அந்த குழந்தைய பிடிக்கும். அதுதான் பேரண்ட்ஸ் பண்ணுற இது. அதுதான் அது அவங்களுக்கு புரியறதில்ல. அது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன், அந்த ஏஜ் ஃபேக்ட், அந்த கேப்பு, அந்த ஜெனரேஷன் கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா அவங்களும் புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் ஆகிய நாங்களும் புரிஞ்சுக்கணும். இது சமூகத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னாங்க. அதே தான், உலகம் உன்னை வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ட்டு, ரொம்ப டிஸ்டன்ஸ் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. உலகம் உன்னை தள்ளி விடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த அவேர்னஸை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க, தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அது கிடையாது. உங்களைய வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப இப்போ 4 ஃபோனு வந்துருச்சு அப்படின்னா அது உன்னுடைய நடத்தையில் உன்னுடைய சேஞ்சஸ் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நீ ஒரு விஷயத்தையாவது நீ செஞ்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை வந்து ரொம்பவுமே அரவணைச்சு நடத்துவாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, அதை விட வேறு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா, உங்களால் முடியாதது ஒன்றுமே எதிர்பார்க்கல, உங்களால் முடிகிறனால தான் எதிர்பார்க்குறோம். இப்போ நீங்கள் 20 மார்க் வாங்குறீங்கன்னா உங்களால் 50 மார்க் வாங்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சனால தான் நாங்கள் வந்து சொல்கிறோம், தாங்க உங்களால் முடியும், நீங்கள் வாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பெருமை சேர்த்துறது, காலேஜுக்கு பெருமை சேர்த்துறதுக்கு, பேரண்ட்ஸு பெருமை சேர்த்துறதுக்குன்னு இல்லை, உங்களோட நாலேஜ் டெவலப் ஆகும். பெரிய லெவலில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. ஸோ அதை நாங்கள் வந்து விரும்புகிறோம். அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்து உங்களுக்காக எங்களை தியாகம் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்காக உழைக்கிறோம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக படிங்க. மற்றவங்களை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணவும் வேண்டாம். உங்கள் டேலண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வெளியே கொண்டு வரணும். உங்களால் இன்னும் படிக்க முடியும், அது கொண்டு வரணும். அந்த வெற்றியோட இது வந்து சிகரத்தை நீங்கள் தொடணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமாங்க, அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, வெரி குட் சார். ஃபைனலாக சொல்லுங்கள் சார், இப்போ நீங்கள் வந்து பாலமாக இருக்கிறீங்க இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் இப்போ ஒரு அந்த இன்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்டில் அது இருக்கீங்க. இப்போ இவங்களோட எதிர்பார்ப்புகளும் சரி, அவர்கள் இப்போ அவங்க சொன்ன விஷயத்துலையும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷனல் சைட்? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் உங்கள் பேரண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில் நல்லது மட்டும்தான் இருக்கும். அது நம்புறீங்களா? அவங்க உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதில் வெறும் நல்லது மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்பார்ட் ஃப்ரம் தட். நீங்கள் சோசியலாக வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதில் கெடுதல் இருக்குது. அதை அவங்க பிரித்து சொல்கிறாங்க, இது நல்லது அது கெட்டது அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் இதை வந்து அனுபவிக்கிறாங்க, என்னால் அனுபவிக்க முடியல, எங்கள் வீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே தவிர அது கெட்டது அதனால தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் எப்படி போய் ஷேர் பண்ணுறதுன்னு. உங்கள் வயசை தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கிறோம், சரியா? நீங்கள் அனுபவித்தது, உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் வருது, +2லேருந்து நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்கு என்ன ஃபீலிங்கில் வருதோ எங்களுக்கும் வந்திருக்கு. நாங்களும் +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையில் மாறுதோ அது எங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட வந்து கேளுங்க.
பேரண்ட் கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்னு. யார்கிட்டயோ போய் மற்ற விஷயத்தெல்லாம் கேட்குறதுக்கு பேரண்ட் கிட்ட கேளுங்க. அப்போ அவங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் சொல்கிறீங்க 5 தடவை கூப்பிட்றாங்க, 6 தடவை கூப்பிடணும், ஒரு தடவும் கூட கால் வரல, அம்மா அப்பா கிட்ட இல்லைன்னு வருத்தப்படுற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அந்த கேரிங்காக நிறைய பேர் விரும்புகிறாங்க. எப்பயுமே நம்மளுடைய பேரண்ட் நல்லதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பேசுகிறாங்களோ, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும். நீங்கள் பேரண்ட் கூட எப்பயுமே டச்சிலேயே இருங்க. ஓகேவா? எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். யாருக்கிட்டேயோ ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஷேர். எதையுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த மாற்றம் வயதுக்கு தான்மா, சரியா? அது அவங்களுக்கும் தெரியும். இந்த வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி தீய எண்ணங்கள்லாம் வரும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். சரியா? அதை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது நல்லது, இது கெட்டதுன்னு. அதை நீங்கள் புரிஞ்சுட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்குறாங்க, என் பையன் நான் சொல்கிறத நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்களும் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ சார். டாக்டர், இறுதியாக நீங்கள் குழந்தைங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி 2 விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் வேணும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வேணும், நீங்களும் நிறைய விஷயம் கற்றுக்கணும். டெஃபினட்டாக நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. 2வது, மேபி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன மோட்டிவில் உங்களை காலேஜில் போட்டிருக்காங்களோ அவங்களோட அந்த புரிதலோ அவங்களோட அந்த கோலோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா உங்களோட எக்ஸ்போஷரும் அப்படியா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் அது புரியாது. ஓகேங்களா? மேபி உங்கள் பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் டிகிரி முடிச்சிருக்க மாட்டாங்க, இல்லைனா நீங்கள் எடுத்த ஃபீல்டு அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக உங்களோட அந்த எக்ஸ்போஷர், அந்த மீடியா எக்ஸ்போஷரும் சரி, உங்களோட லெக்சரஸும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இந்த ஸ்டேஜில் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது அதுலேருந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஹெல்ப்பு கேட்டுக்குங்க. ஏன்னா பேரண்ட்ஸும் ஒரு இடத்துல தான் இருக்காங்க, டீச்சர்ஸும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப், டாக்டர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஹெல்ப் எடுத்துக்குங்க. வெயிட் பண்ணாதீங்க. நிறைய டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதே விஷயத்தில் தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறது எல்லா டைமும் கரெக்டாக இருக்காது. அதை ஃபுல்லாக நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் கரெக்டாக சொல்கிறதுக்கு அவங்களோட பிரெயின் ஒன்றும் டெவலப் ஆகலை. ஸோ உங்களோட சைடில் ஃப்ரீடம் இருக்கணும், இருந்தாலும் அது கண்ட்ரோல்டாக இருக்கணும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அகாடமிக்கலாகவும் சரி, பிஹேவியர் அது நீங்கள் எப்படி நடத்தலையும் சரி, எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு நீங்களே செக் வச்சுக்குங்க. இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்காது 90%. ஆனால் பெற்றோர் சைட்லேயே ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா அந்த பையன் மாதிரி ஆயிடக்கூடாது, இந்த பையன் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம். ஃபேமிலியில் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறைய டைம் அந்த ப்ரெஷர் அவங்க மேலே நீங்கள் போடுறீங்க. தேவையில்லாத ஒரு பயம். பக்கத்து வீட்டில் அந்த பையன் அப்படி பண்ணிட்டானே, என் பையனும் அப்படி பண்ணிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அந்த பயம்ங்கிறது உங்களோட பயம். உங்களோட பயத்தை அவங்க மேலே போடாதீங்க, திணிக்காதீங்க. சில விஷயத்தில் நம்மளும் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கைங்கிறது சம்டைம்ஸ் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு மேலே ஓகே நான் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த நம்பிக்கைங்கிறது நீங்களும் வச்சாதான் அவங்களும் நம்பிக்கையான விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. இல்லைனா கண்டிப்பாக அவங்க விலகி தான் போவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தப்பான விஷயம் பண்ணுற சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுக்கிங்க. ரொம்ப போட்டு சொசைட்டிக்காகவும் வேறு இதுக்காகவும் அவங்கள போய் ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அடுத்ததுங்கிறது இட் இஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு கிவ் லவ் கிவ் பண்ணுறீங்க, எல்லாம் கிவ் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் அவங்க பண்ணலனாலும் ஓகே. ஆனால் இங்கே இட் இஸ் கிவ் அண்ட் டேக். ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீடம் கேட்கும் போது அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் பிஹேவ் பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள ஜஸ்ட் நீங்கள் பின்னோக்கி இங்கே நின்று நீங்கள் கவர் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் அ சேஞ்ச் ஃப்ரம் காலேஜ், ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ். ஸ்பேஸ் வித் சப்போர்ட், அதுதான் முக்கியம். ஸ்பேஸும் தரணும், சப்போர்ட்டுக்கு நீங்கள் அங்கே திரும்பி பார்க்கும்போது நீங்கள் அங்கே இருக்கணும். அதே நீங்கள் விலகி போகிற, நான் ரொம்ப விலகி போகிற, பிரச்சனை ஆகுது, நீங்களும் புரிஞ்சு திருப்பி வர்றதுக்கு ஹெல்ப்பு கேட்கணும். அது நீங்களும் பார்த்துக்கணும். அன்பான நேயர்களே, கடந்த சில வாரங்களாக ஒரு நல்ல ஒரு தலைப்பை எடுத்து பேசின ஒரு மன நிம்மதி நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் இருக்குது. இதை தொடர்ந்து இந்த வாரங்களில் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் அது இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் ரொம்ப இளைய இடம் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன், சின்ன பசங்க எப்படி நம்ம எல்கேஜியில் போய் சேர்த்துறோம் இல்லைங்களா ஒரு ஸ்கூல் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில், அதே போல் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் முதலாக காலடி எடுத்து வைத்திருக்கிற நம்ம குழந்தைங்க, கல்லூரியினுடைய முதல் ஆண்டில் காலடி வைத்திருக்கிற அந்த குழந்தைகள், இதுவரை
ஒரு அழகான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருந்த அந்த குழந்தைகள் முதலாக தன்னுடைய குடும்பம் என்ற அந்த கூட்டிலிருந்து பெற்றோர் அப்படின்ற அந்த ஒரு அரவணைப்பிலிருந்து ஒரு பாதுகாப்பு ஒரு வட்டத்திலிருந்து தனியாக தன்னை நம்பி தனது சுயத்தை நம்பி தனது திறமையை நம்பி முதலாக அந்த சமூகத்தினுடைய அந்த முதல் நிலையில் காலடி வைத்திருக்கிற இந்த குழந்தைங்களுடைய மனநிலையை கடந்த வாரங்களில் நம்ம நிறைய பேசணும். அவர்களும் ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க. ஒருத்தர் கூட வந்து இந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த தன்னுடைய அந்த புனிதத்தன்மையில் அவங்க குழந்தைங்க அது இப்படி தான் இருந்தோம் அப்படின்றத எங்கேயுமே ஒளிவு மறைவு இல்லாமல் அழகாக அதை வந்து வெளிப்படுத்தி கேள்விகள் எழுப்பினார்கள். தங்களுடைய ஆதங்களை பதிவு செய்தார்கள். நாங்கள் இப்படி தான், எங்களை ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தங்களுடைய முதிர்ச்சி நிலையை இந்த சமூகத்திற்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வெளிப்படுத்துகிற அதே நேரத்தில் அவர்கள் அந்த குடும்ப கட்டமைப்பிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியப்பட்டு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற நிலைக்கு போகிறாங்க. பெற்றோர்கள் திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக வராங்க. என்ன அனுபவம்? அதுவரை கைகளை பிடித்து போயிட்டு இருந்த அந்த குழந்தை இன்றைக்கி கையை விடுமா, நான் நடக்க தெரியாதா, எனக்கு முன்னாடி போக தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்படி உதறி அந்த முன்னாடி செல்கிற அந்த ஒரு சூழலை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல பெற்றோர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி. என் பையன் பாரு காலேஜ் போகிறான் அப்படின்ற சொல்லி அவன் நடந்து போகும்போதும் அந்த காலேஜ் பஸ்ஸில் போகும்போதும் அந்த பையெடுத்து போகும்போதும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு, அந்த தாய்க்கும் தந்தையருக்கும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா தாய்க்கு வந்து அது அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தன் குழந்தை வளர்ந்து விட்டது, ஒரு முதிர்ச்சி நிலையினுடைய முதல் படியில் நிற்குது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் என்ன நடக்குது? ஏற்படுகிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த உறவு சிக்கல்கள், அந்த வயது ஏற்றத்தாழ்வுகள். பெற்றோர்கள் சொல்கிற அந்த விஷயம் குழந்தைகளுக்கு புரிகிற அந்த தன்மையிலிருந்து மாறி எங்களை கட்டுப்படுத்துகிறாங்க, எங்களை வந்து மீண்டும் கொண்டு போய் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, ஜாலி இல்லை, என்ஜாய்மெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் அவங்க ஒரு குற்றச்சாட்டோடு போகிறாங்க. அவங்க தாங்கள் எதிர்பார்த்த அந்த நிலை அவங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வேறு மாதிரி யோசித்தோம், அது கிடைக்கல. அது யோசித்ததுக்கு காரணம் என்ன? நல்லாவே நமக்கு தெரியுது. ஊடகம் தந்த ஒரு மாபெரும் பரிசாக இருக்கக்கூடிய சினிமா கற்றுத்தந்தது. சினிமாவில் பார்த்து ஏன்னா நம்மளாம் சினிமா பார்த்து வளர்ந்த சமூகம் அப்படின்றனால இந்த சினிமா என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா காலேஜ்னால் இப்படி அப்படின்னு. ஆனால் அங்கே போனால் அது வேறு மாதிரி இருக்கிறதுனால அவர்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டம். நான் ஸ்கூலில் தான் இருக்கேனா, இல்லை காலேஜ் இருக்கேனா, இல்லை ஸ்கூலினுடைய எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறேனா, ஏதோ கட்டடம் தான் மாறி இருக்குதா, இல்லை அட்ரஸ் தான் மாறி இருக்குதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. கல்லூரி நிலையிலையுமே அந்த குழந்தைகளை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அம்மா நீ இன்னும் படிக்கணும், நீ இன்னும் உனக்கு இருக்குது, காலம் இருக்குது, உன்னுடைய வருங்கால வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நீ இன்னும் அதிகம் தெரிஞ்சு கொள்ளணும். அதனால் நீ வந்து நான் காலேஜ் வந்துட்டேன்னா பெருசாக நினச்சிக்காத, இங்கேயும் உனக்கு வேலை, படிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அதே சமயம் அதை தான் அந்த கல்லூரிகளும் முன்வைக்கிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் டாக்டர் அழகாக அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு சம்மப் பண்ணாங்க. இது வந்து இரு மனங்களும் புரிந்து கொள்கிற இடமா இருக்கணும். ஈக்குவலாக ரெண்டு பேருமே அப்படியே மியூச்சுவலாக புரிதல் வேணும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது கண்டிப்பாக வேணும். பெற்றோர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ அவங்க பேசின விஷயங்களை பார்க்கும்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் குழந்தைங்களே உங்களுக்கு வந்துடக்கூடாது. நான் இப்போ உனக்கு சொல்கிற விஷயம் என் வாழ்க்கையில் எனக்கு பட்டது, அது என் குழந்தை படக்கூடாது அப்படின்ற விஷயத்த நாசுக்காக அதை எடுத்தோன்னே போய் சொல்ல முடியுமா? ஒன்றை மாதிரியே நானும் முதலாண்டு ஆண்டு போய் சேர்ந்தேன், அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிச்சு அப்படின்னு அதை போய் எப்படி குழந்தைகிட்ட சொல்ல? அப்போ அதை சொல்கிறதுக்கு பதிலாக அவர்கள் அதை என்ன பண்ண, ஒரு அறிவுரையாக சேர்ந்து ஒரு டோன் பண்ணி அதை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைங்களையும் போட்டு நெருக்கி, கழுத்து நெருக்கி, நான் சொல்கிற மாதிரி செய், நீ இன்னும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த வளர்ச்சி, அந்த வளர்ந்த அந்த குழந்தைகளுக்கு அந்த இடத்தை அனுமதிக்கிறதே இல்லை. ஓகே யூ கேன் கோ, நீ போமா, நான் பார்த்துக்கிறேன், ஓகே நீ வருவ, அந்த நம்பிக்கையும் இப்போ அதிகமாக பெற்றோர்கள் மத்தியில் இல்லைன்றதையும் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அன்பான பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான குழந்தைகளே, சிம்பிள், என் அப்பா அம்மா எனக்கு நல்லதான் செய்வாங்க. சார் அழகாக அந்த வார்த்தை சொன்னார், எக்ஸலண்ட்டான வார்த்தை. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப நான் டேக் ஆஃப், அது எனக்கு ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன அது?
உனக்கு உலகத்தில் நிறைய நல்லது கெட்டது இருக்கும், நல்லது கெட்ட சொல்கிறதுக்கு ஆள் இருப்பான். ஆனால் நம்ம பெற்றோர் மட்டும்தான் நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு புரிதல் அது இருந்துட்டால் போதும். குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா திட்டுற மாதிரி தான் தெரியும். அப்படியா, சரி ஓகே, போ 20 மார்க்குக்கு 40 30 மார்க் எடுக்க சொல்லிட்டியா, எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்து காட்டுறேன் பாரு அப்படின்ற எண்ணம் என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு வந்து அங்கே வளர்ச்சி இருக்கும், ஒரு பெரிய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதே போல் பெற்றோர்களும் குழந்தைகளை புரிந்து கொள்கிற அந்த சூழல் இருக்கணும். இது என் குழந்தை தப்பு செய்யாது அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே பெற்றோர்களும் போகணும். அதே போல் இந்த சுதந்திரத்தை நான் சரியாக பயன்படுத்துவேன், எனக்கு கொடுத்த அந்த முதிர்ச்சி நிலையை, எனக்கு கொடுத்த அந்த அந்த இந்த இந்த பொசிஷனை வந்து நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு தன்மையை இந்த குழந்தைகளும் ஒருமித்து செயல்படுத்தினால் நிச்சயமாக இது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த 17 18 என்ற வயது. ஏன்னா சமூகத்தினுடைய, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சமூக கட்டமைப்பினுடைய முதல் படியில் நிற்கிறாங்க. ஏன்னா அடுத்தது வந்து அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த இது அதிகாரத்தையும் அந்த ஒரு பெரிய உரிமையும் இந்த அரசு தரப்போகிறது. இன்னும் காலம் போக போக இன்னும் நிறைய பொறுப்புகளை வந்து இந்த சமூகம் தர இருக்குது. அப்போ அவங்க சரியானபடிக்கு இந்த வயதில் தங்களை கட்டமைத்து கொண்டால், இந்த வயதை சரியாக புரிந்து கொண்டால், இந்த வயதிலே பெற்றோரையும் சமூகத்தையும் ஆசிரியரும் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவங்களோட வாழ்வு சிறக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் அழகாக ஒரு புதிய தலைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பும் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.